நான் உங்களை எல்லாம் சந்தித்து இங்கு ஆறுதல் மட்டுமல்ல, உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்ற உறுதியை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி தமிழக முதல்வர் அவர்கள் 2018 எங்களோடு கரம் பற்றி 2 முறை கொடுத்த வாக்குறுதி. நாங்கள் ஏதோ புதிதாக ஒன்றை கேட்கவில்லை. 2009 திமுக ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறு, அதை நாங்கள் களைகிறோம் என்று 2018 எங்களோடு நேராக வந்து நின்று எங்களுடைய கரங்களை பற்றி திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஊதிய முரண்பாடு களையப்படும் என்றார். நாங்கள் இதனை களைய கோரி பல ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம். அதில் குறிப்பாக இப்ப டிசம்பர் 26 முதல் எங்களுடைய விடுமுறை காலத்தில் தான் நாங்கள் போராடினோம். ஆனால் அரசு அதனை எதையும் செவிமடுக்காமல் இந்த 3 நாட்களாக அழைத்து ஆசிரியர்களை மிரட்டும் வகையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்கிறார். நாங்கள் வேற ஏதோ சொன்னாதது கேட்கல. எங்க முதல்வர் எங்க கரம் பற்றி கொடுத்த வாக்க தான் நாங்க கேட்கிறோம். நேரடியாக வந்து எங்க கையை பிடிச்சு சம வேலைக்கு சம ஊதியம், இடைநிலை ஆசிரியருக்கு 20,000 இடைநிலை ஆசிரியர் கொடுப்போம்னு சொன்ன வாக்குறுதியை நாங்க கேட்டு இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாட்கள் போராடும் போது எந்தவித ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இல்ல. நேற்று போராடும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நோ ஒர்க் நோ பே அப்படின்றது SRல என்ட்ரு பண்ண சொல்லி ஒரு ஆணை போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே உச்சகட்டமான ஒரு அடக்குமுறை தான் நாங்க கருதுறோம். எங்களை சிறையில கூட அடைங்க, எங்களை கொன்று கூட போடுங்க, நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அவர் கொடுத்த அந்த ஒரு அரசாணையில தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே பாதி சம்பளம் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய சம்பளத்தை பிடிச்சுதான் இந்த அரசு நடக்கணும்னா, இந்த அரசை நடத்தணும்னா தாராளமா எங்க முழு சம்பளத்தை கூட பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு 5000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னையில கலந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்கன்னா இதோட வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. இது யாருக்கும் இல்ல ஒரு சண்டை கிடையாது. நாங்க உங்களுக்கு வாக்களித்து விட்டு இன்று நடுத்தருல நிக்கிறோம். உங்களுக்கு வாக்களித்து நடுத்தருல நிக்கிறோம். இன்னைக்கு நீங்க எங்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர வரையிலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் நாங்க எங்களுடைய போராட்டத்தை தொடர போறோம். அரசு எத்தனை கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டாலும் எங்களை நாங்க தெளிவா சொல்லிட்டோம். எங்களை சிறையில் அடைத்தாலும், எங்களை சஸ்பெண்ட் செய்தாலும், எங்களை கொன்றே போட்டாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும்.